Hi friends, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண ஒரு பழைய பெயிண்ட் வாளியை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஃபிஷ் டாப் மேக் பண்ணி மீன் பிடிக்க போறோம். இதுல எந்த அளவுக்கு மீன் மாட்ட போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமா எங்களுக்கு ஐடியா கிடையாது. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பெயிண்ட் வாளின்னு கிடையாது. மேல மூடி வந்து இதே போல மட்டமா இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள வாளி எந்த வாளி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ மூடியை ஓபன் பண்ணி இதை தனியா வச்சிடலாம். இப்போ இந்த வாளியில் என்ன பண்ண போறோம்னா கரெக்டா இந்த அளவுக்கு ரெண்டா பிரிச்சிருக்கிறேன். இந்த பக்கத்தை விட்டுற போறோம். இந்த பக்கம் ஃபுல்லா அப்படியே சின்ன சின்ன ஓட்ட போட்டுக்கலாம். அப்படி இதுக்காக நான் ஒரு கம்பியை ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஓட்டப்பட்டாச்சு. இப்போ அடுத்த அந்த வாளியோட மூடி எடுத்துக்கிறேன். அந்த வாளியோட மூடி மேலே இப்போ என்ன பண்ணாமல் 4 இன்ச் எல்போ எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 எல்போவும் இதே போல் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 எல்போட அவுட்டர் லைன் இந்த மூடி மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றா அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த 2 பார்ட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த 2 எல்போவை நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த வாளி மூடியில் அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த எல்போ உள்ளார வர அளவுக்கு பார்த்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 எல்போ அந்த வாளி மூடியோட சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் எம்சி தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு சேர்த்து அப்படியே ஒட்டிக்கிறேன். இதே போல் உள்பக்கமும் அப்படியே சேர்த்து அப்படியே ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் காஞ்சி அப்படியே செட் ஆகட்டும். அடுத்ததாக ஒரு அடியில் 4 இன்ச் பிவிசி பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிவிசி பைப் என்ன பண்ண போறோம்னா இப்போ சரி பதி 2 கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுதான் லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த பிவிசி பைப்பில் ஒரு மார்க்கரை வச்சு அப்படியே ஈவனாக பிரிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிரித்த ஒரு பக்கத்தில் மட்டும் முக்கோண ஷேப்பில் ஃபுல்லாக அப்படியே லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், எப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணது மட்டும் அப்படியே கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஷார்ப் எட்ஜ் எல்லாம் ஒரு கோன் மாதிரி ஷேப்பில் கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லாக அந்த பிவிசியை ஹீட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹீட் ஆகிறதுக்குள்ள அப்படியே கையை வச்சு அப்படியே கோன் ஷேப்பில் அப்படியே அழுத்தி கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு மீன் மாட்டுறதுக்கான ஒரு சூப்பரான ட்ராப் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஷார்ப் எட்ஜில் கோன் ஷேப்பில் இருக்கிற உள்பக்கமாகவும் இந்த பக்கத்தில் நம்ம வெளிப்பக்கமாக தான் வைக்க போகிறோம். இதில் நமக்கு வெளிப்பக்கத்துலேருந்து இந்த வழியாக மீன் ஒன்ஸ் உள்ளார வந்துருச்சு. அது வெளில போகிறது வழியே இருக்காது. நம்ம வெளிப்பக்கத்துலேருந்து மீன் உள்ளார போகிறப்ப நம்ம பிவிசி அப்படிங்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் பிவிசி அதனால் அப்படி உள்ளார போயிடும். அதுவே ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறப்ப ஷார்ப் எட்ஜாக இருக்கிறதுனால கரெக்டான பாதை பார்த்து அதனால் வெளில வர முடியாது. இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபிஷ் டாப் ஒர்க் பண்ண போகுது. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த 2 ட்ராப்பையும் அந்த பிவிசி எல்போட உள்பக்கமாக அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்போட நல்லா டைட்டாக தான் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஃபிஷ் டாப் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீனுக்கான ஃபுட்டு அந்த ட்ராப்பில் போட்டு தண்ணிக்குள்ளே வைக்க வேண்டியதுதான். இப்போ மீனுக்கு என்ன ஃபுட்டு போட போகிறேன்னா கோழி குடலை தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்காக அந்த க்ளவுஸ்லாம் மாட்டி வச்சுருக்கேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு செங்கல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாலியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதை பற்றி சென்டராக வச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம கோழி குடலை எடுத்துடலாம். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம். இப்போ அப்படியே இந்த வாலி மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் கோழி குடல் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சைடாக விட போகிறோம். இந்த சைடில் கிடக்கும். இது உள்ளாரே அப்படி சிக்கிக்கிட்டு இங்கே இதுக்கே தான் கிடக்கும். ஓகே, இப்படி விட்டுருவோம். இப்போ நம்ம அந்த வாளி மூடிக்கும் வாளிக்கு இடையில சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கோம். ஒரு சேஃப்டிக்காக இதை ஒரு கயிறை போட்டு நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கலாம். 3 முடிச்சா போட்டுருவோம். இப்போ இதே போல் இந்த பக்கம் இழுத்து கட்டிடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ராப்பை பற்றி கவலைப்பட வேணாம், மூடியெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இது உள்ளார குடல் போட்டாலும் வெளிலேருந்து இன்னும் அந்த கவுச்சி ஸ்மெல் வெளில வந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மீன் உள்ளார வரது வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இதை வைக்கிறதான இடத்த தேடி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபிஷ் ட்ராப் வைக்க போகிறோம். அங்கே நல்லா ஆழமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மீன் பழக்கம் நல்லாவே இருக்கும் அந்த இடத்துல. இப்போ அங்கே நம்ம ட்ராப்பை வைக்க போகிறோம். அப்படியே போய்க்கிறேன். ஐயோ போக ஆழமாக இருக்குது. இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 2 பக்கமும் நல்லா ஆழமாக இருக்கும். அங்கேருந்து மீன் இந்த பக்கம் தான் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சென்ட்ராக இங்கேயே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை நம்ம ட்ராப்பை தண்ணிக்குள்ள வச்சாச்சு. அதனால் எந்த அளவுக்கு மீன் மாட்ட போகுது சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. நம்ம காலைல வந்து பார்க்கணும். இப்போ மணி கரெக்டாக ஒரு 6:30 கிட்ட ஆகுது. நம்ம காலைல ஒரு 6-7 மணி போல் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ட்ராப்பில் மீன் மாட்டிக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஷ் ஷாப்பை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபிஷ் ஷாப்பில் மீன் மாட்டிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் இருக்குன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த குடத்தில் பல வருஷம் அது மீன் பிடிச்சி மீனெல்லாம் அப்படியே பெருத்துலாம் கிடக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் ஷாப் எடுத்து பார்க்கலாம். ஃபிஷ் ஷாப் கல் வச்சுருக்கோம் நிற்கும். ஓகே, ஃபிஷ் ஸ்டாப் இருக்குது. இப்போ நம்ம ஃபிஷ் ஸ்டாப்பை எடுத்துடலாம். என்ன அதுக்குள்ளே பைப்புலாம் அப்படியே பாசி பிடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. கரையை எடுக்கிறேன். வெயிட்டாக இருக்குல்ல. வா, அழகாக தண்ணி ஊற்றுறது. ஆனால் ஒன்றுக்கு சத்தமே காணும். வெயிட்டாக இருக்கா, கல் தான் கிடக்கு. வெயிட்டாக இருக்கா என்ன தெரியல. நம்ம ஏதாவது கரையில் போய் பார்ப்போம். உடலாம் மாறி வெளில வந்து கிடக்கு. சரி ஓகே, ஓகே. சரி, மீன் கிடக்குங்களே தெரியுது. இருவாரு ஓரமாய் இதாக்கும் இது அந்த கத்தி விடு, கத்தி விடு. ஆண்டவனே, வா இங்க பாரு. ஐயோ கிளி, என்னடா ஏ குடல். வா, இந்த குடல் தான் ஸ்மெல் அடிக்குது. என்ன சொல்றதுனே தெரியல. கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு மீன் மாட்டிருக்குங்க. அதுங்க பாருங்க, விரா மீன் 2 மாட்டிருக்கு. நம்ம போட்ட குடல் எல்லாமே காலையே சின்ன பீஸ் தான் கிடந்துச்சு. இது மீன் தான் சாப்பிட்டுச்சா இல்லை கரைஞ்சி போயிடுச்சாங்கிறது தெரியல. ஆனால் நம்மளுக்கு எப்படி மீன் மாட்டிடுச்சு எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த ட்ராப்ல மீன் மாட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு மீன் மாட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மீன் மாட்டிருக்கு. இந்த அளவுக்கு மாட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன, அந்த குளத்துல ஃபுல்லாக மீன் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராப் நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல, ஒரு ட்ராப் பண்ணியிருப்போம். வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மெத்தட் தான் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராப்லையும் மீன் மாட்டிருந்துச்சு. அதனால இதுலயும் மாறி சொல்லி நம்பி இருந்துச்சு. ஆனால் இது உண்மையாக எதிர்பார்த்த விட அதிகமாக மாட்டிருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த ஃபிஷ் ட்ராப் மேக் பண்ணி பாருங்க. உண்மையா உங்களுக்கு மீன் மாட்ட வாய்ப்பு இருக்கு. இதுல சின்ன சைஸ்ல உள்ள 2 ஸ்லேப்பி மீன் மட்டும் அப்படியே தண்ணியில் விட்டு மற்ற மீன் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக நாங்கள் வந்து உங்களை பார்க்கலாம். அதுக்கு டாட்டா போயிடும். முத்து மற்றும் கலை.